நட்சத்திரா முதியோர் இல்லத்தின் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம யூடியூப் சேனல்ல நாங்க டெய்லி என்னென்ன பண்றோம்ன்ற டீடைல்ஸ் எல்லாமே அப்டேட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நட்சத்திரா முதியோர் இல்லம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னுடைய தகப்பனார் தான். ஸோ எதனால் எப்படி காரணம்னா, ஒரு நோய்வாய்ப்பட்டு ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் போது நிறைய மருத்துவமனையாக நாங்கள் போயிட்டு நிறைய இதெல்லாம் பார்க்கும்போது, அங்கே பக்கத்தில் இருக்கிற பெட்டில் இருக்கிறவங்க, இவங்க இருக்கிறவங்க நிறைய பேர் எல்லாம் பார்க்கும்போது கஷ்டப்பட்டுட்டு பார்த்துக்கிறதுக்கு கூட ஆள் இல்லாமல், அவங்களுக்கு போதிய பொருளாதார இது இல்லாமல் எவ்வளவோ சிரமப்பட்டதெல்லாம் என் கண்ணால் நாங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டு, அப்போ தான் அந்த எண்ணம் எனக்கு வந்துச்சு. ஒரு முதியோர்லாம் ஆரம்பித்து இந்தமாரி நிறைய ஆதரவு இல்லாதவங்களையும் இந்தமாதிரி பார்த்துக்க முடியாதவங்களையும் நம்ம வச்சு பார்த்துக்கணுன்ற எண்ணம் எனக்கு அப்போவே ஆரம்பிச்சுது. தடைகள்னு பெருசாக பார்க்க போனால் இப்போ பணப்பிரச்சனை தான். இந்த முதியோர்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பொருளாதாரம் வந்து பெரிய சிக்கலாக இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து சமாளிக்கணும்னா என்னுடைய சொந்த பணத்தை வச்சு தான் எனக்கு ஆரம்பித்தோம். அப்படி ஆரம்பிக்கும் போது ஓரளவுக்கு பரவாயில்ல. அதுக்கப்புறம் அது தொடர்ச்சியாக பண்ணும்போது அது பண தேவைகள் அதிகமாக வர ஆரம்பிச்சது. அப்போ அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய நாங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அதெல்லாம் சந்தித்து 3 பேர் வச்சு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண இந்த முதியோர் இல்லம் இன்றைக்கி இந்த கடந்த 5 ஆண்டுகளில் வந்து இன்றைக்கி ஒரு 30-40 பேர் வச்சு நாங்கள் நல்லா பண்ணிகிட்ருக்கோம். சார், என்னோட நேம் சாக்கம்மா, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்குறேங்க சார். 1 இயராக ஒர்க் பண்ணுறேங்க, ஹவுஸ் கீப்பிங்காக. எம்டியா மேனேஜர் மேடமாக எல்லாமே எங்களுக்கு நல்லா பார்த்துக்கிறாங்க. நல்லா என்ன ஒர்க்குன்னு ஹெவியாக கண்டினியூவாக கவனிச்சுக்கிறாங்க. தாத்தா பாட்டிங்களையும் நான் என்னோடய தாத்தா பாட்டி மாதிரி தான் நான் பார்த்துக்கிறேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க டென்ஷன் ஆகிறப்போ குழந்த மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோங்க. ஏதாவது ஒன்று சொல்லி சமாளித்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதோ இல்லை குளிக்க வைக்கிறதோ நல்லபடியாக நாங்கள் பார்த்துக்குறோங்க, கவனிச்சுக்கிறோங்க. அவங்களும் எங்களை பேத்தி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. சித்ரா ஓல்டு ஹோமில் நல்லா பார்த்துக்குறாங்க சார் எங்களை எம்டி சார். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு நல்ல பாதுகாப்பு இருக்குது. எங்களுக்கு சாப்பாடும் எந்த குறையும் இல்லை. நல்ல கவனிப்பு இருக்குதுங்க சார். நாங்கள் ஒர்க்கும் நல்லா ஹெவியாக பண்ணுறோம். அவங்க சொல்கிற அளவுக்கு நாங்கள் நடந்துக்கிறதில்ல. எங்கள் வீட்டில் எப்படி நாங்கள் பண்ணுறோமோ அந்த மாதிரி எல்லாமே எங்கள் வீடாக நினச்சி தான் நாங்கள் இது மனப்பூர்வமாக தான் நாங்கள் இந்த வேலை செய்கிறோங்க சார். சார் வணக்கம். நான் வந்து 2 வருஷமாக நட்சத்திரா ஃபவுண்டேஷனில் இருக்கேன். இப்போ நட்சத்திரா ஃபவுண்டேஷனில் 2 வருஷமாக குக்கில் இருக்கேன். நான் வந்து காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு தான் கிச்சனுக்கு வரணும். அது எங்கள் சாரோட ரூல்ஸு. குளிச்சுட்டு தான் வருவேன். வந்து கரெக்டாக ஒரு 6:45 6:45 நாங்கள் வந்து டீ கொடுத்துருவேன். டீ வந்து பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு சுகர் இல்லாத பால் கேட்பாங்க, சுகர் இல்லாத டீ கேட்பாங்க, காஃபி கேட்பாங்க. அது மாதிரி கரெக்டாக கொடுப்பேன். யாருக்கு சுகரு யாருக்கு பிபின்னு பார்த்து டீ காஃபி யாருக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா கரெக்டாக 7:30 அந்த டைமுக்கு டிஃபன் கொடுத்துருவோம். இட்லி சாம்பார், இட்லி சட்னி அந்த மாதிரி வச்சு கொடுத்துருவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 12:30 மணிக்கெலாம் சாப்பாடு, சாதம், ரசம், மோர், கூட்டு இதெல்லாம் வச்சு கொடுத்துருது. அப்புறம் ஒரு 4 மணிக்கு அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு ஒரு 5:15 அந்த மாதிரி டைமுக்கு திரும்ப ஒரு டீ கொடுத்துருவோம். கரெக்டாக அது மாதிரி பார்த்திங்கன்னா 7:30 அந்த மாதிரிக்கு நைட் டிஃபன் கொடுத்துருவோம். இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். எங்களை வந்து அதாவது எங்கள் தாய் தகப்பனுங்கிறதுல எங்களுக்குலாம் பிள்ளைங்க இருக்குது. எங்கள் வந்து இப்போ வந்து அவங்களோட ஸ்டேஜில் வந்து எங்கள் பிள்ளைங்களாக தான் நாங்கள் அவங்களை பார்க்குறோம்.